அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிலிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். பணப்பிரச்சனை ஜாதகம், அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் பணப்பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலைகள் என்ன? அதாவது வாழ்நாள் முழுவதுமே பணத்திற்காக இயந்திரம் போல் ஓடிக்கொண்டு இருந்தும் ஒரு நேரத்திலும் தன்னிறைவு அடையாமல் இருப்பது. இப்போ வீடு கட்டுனா கூட கடன் வாங்கி அதுக்கு வட்டியோட திருப்பி செலுத்தி அதை முடிக்கிறது. கல்யாணம் பண்ணுனா கூட கடன் வாங்கி அதுக்கு வட்டியோட திருப்பி செலுத்துறது. இந்த மாதிரி வாழ்நாள் முழுவதுமே ஒரு வேலை செய்யணும்னாலும் அது கடன் வாங்கி அதுக்கான வட்டி செலுத்தி அதுக்காக ஓடிக்கொண்டே இருந்தும் தன்னிறைவு அடையாமல் வாழ்நாள் முழுவதும் பணத்திற்காகவே ஓடிக்கொண்டே இருப்பது. ஆக ஜாதகத்தில் பணம் தன்னிறைவு அடையாமல் இருப்பதற்கான ஜாதக கிரக நிலைகள் என்ன? ஆக பொருளாதார சம்பந்தமான இந்த பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஜாதக அமைப்பு என்ன, கிரக நிலைகள் என்ன, தசாபுத்திகள் என்ன, அதற்கான பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம். இந்த தனஸ்தான அதிபதி. அடுத்ததாக கையிருப்பு பணத்துக்கு அதிபதி சுக்கிரன், மகாலட்சுமியோட அம்சம், மகாலட்சுமியை அதிதேவதையாக கொண்டவர். அடுத்ததாக தனகாரகன் குரு, எல்லாத்துக்கும் தெரியும். ஆக இந்த 3 கிரகங்களும் வலுவடைய வேண்டும். அப்படி இந்த 3 கிரகமும் ஒரு சேர ஒருவருக்கு நீச்சமோ மறைவு ஸ்தானங்களிலோ சுபருடைய தொடர்பு இல்லாமலோ லக்ன யோகாதிபருடைய நட்சத்திரத்தில் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே பணப்பிரச்சனை சந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குகிறது. அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே ஒரு கிரகம் வக்கரமாயிருக்கு, ஜனன ஜாதகத்துல வக்கரமாயிருக்குன்னா கோச்சாரத்துல அந்த கிரகம் அதே இடத்துக்கு வரும்பொழுது அந்த கிரகத்துடைய காரகத்துவ அடிப்படையில் சில பிரச்சனைகளை கொடுக்கிறது. அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பான். எனக்கு 2 கிரகம் உச்சம் இருக்கு, நான் பெரிய யோகாதிபதி அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது. ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு 7 பார்வை, அல்லது அந்த கிரகத்துடைய பார்வையோடு 2 கிரகமும் பார்வை செய்ய வேண்டும். ஒரு கிரகம் மட்டும் இல்ல, 2 கிரகமும் பார்வை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த உச்ச பலன் நீங்கி நீச்ச பலன் அடைகிறது. அந்த கிரகம் நன்மை செய்வதில்லை, மாறாக பொருளாதார சம்பந்தமான பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது வாழ்நாள் முழுவதுமே. அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். இந்த 9ஆம் இடத்து அதிபதி, 6ஆம் இடம் என்பது கடன். 9ஆம் அதிபதி 6ல் இருக்கிறது, அல்லது 6ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் சேர்க்கை பெறுவது சுப தொடர்பு இல்லாமல். அடுத்ததாக இந்த 9ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்து அதிபதியுடன் தொடர்பு பெறுவது. 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம் இல்லையா? ஆக 9ஆம் அதிபதி 12ல் இருக்கிறது, இல்லது 9ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் 10 டிகிரிக்குள்ள சேர்ந்து சேர்க்கை பெறுவது. இந்த அமைப்பும் பொருளாதார சம்பந்தமான பிரச்சனையை வாழ்நாள் முழுவதுமே ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே சந்திரனும் சனியும் சேர்ந்து இருப்பது புணர்வு தோஷம்னு சொல்லுவாங்க. 10 டிகிரிக்குள்ள சந்திரனும் சனி சேர்ந்து இருக்கிறதும் அடிக்கடி பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. அதே போல குருவுக்கு சந்திரன் கேந்திரத்தில், அதாவது குருவுக்கு சந்திரன் கேந்திரத்தில் இல்ல, 6 மறைவு ஸ்தானம் 6, 8, 12ல் இருக்கிறது. குருவுக்கு சந்திரன் 6, 8, 12 என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் இருப்பது சகட யோகம். ஒரு நேரத்தில் பார்த்தா பணம் நிறைய வரும், இன்னும் மற்ற ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா பணமே இல்லாமல் பெரிய அதல பாதாளத்தில், அதாவது பெரிய கடல்ல போய் மாட்டிக்கிறது. இந்த மாதிரியான சூழ்நிலை உருவாக்கும். இந்த குருவுக்கு 6, 8, 12ல் சந்திரன் இருப்பது சகட யோகம். அடுத்ததாக சந்திரனுக்கு கேந்திரம் 1, 4, 7, 10. சந்திரனுக்கு 1, 4, 7, 10ல் குரு சுக்கிரனை தவிர்த்து மாக்கி இருக்கிற பாவ கிரகங்கள், அதாவது முக்கியமா ராகு, கேது, சனி, இந்த கிரகங்கள் இந்த சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருப்பது, சுபர் இல்லாமல் பாவ கிரகம் மட்டுமே சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருப்பதும் அடிக்கடி பணப்பிரச்சனை, பொருளாதார சம்பந்தமான கடன் பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக இந்த சந்திரனுக்கு முன்னாடி, அதாவது சந்திரன் இருக்கிற ராசிக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாபகிரகம், ராகு, கேது, சனி, இந்த மாதிரியான பாபகிரகம் சம்பந்தப்படுவது, சுபகிரகம் இல்லாமல் பாபகிரகம் மட்டும் சம்பந்தப்படுவது பாபகத்திரின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சந்திரனுக்கு முன் பின்னு பாபகிரகங்கள் இருப்பதும் வாழ்நாளிலே அடிக்கடி கடன் பிரச்சனைகளையும் பொருளாதாரத்திற்காக ஓடிக்கொண்டே இருந்து பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையாத சூழ்நிலையை உருவாக்குகிறது இந்த சந்திரனுக்கு முன் பின் பாபகிரகங்கள் இருப்பதும். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 8, 12 இந்த ஸ்தானங்களில் 4 கிரகங்கள் அல்லது 5 கிரகங்கள் சேர்க்கை பெறுவது. மறைவு ஸ்தானங்களில் 4 அல்லது 5 கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருப்பதும் பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகளை அது ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதே போல வாக்கு, தனம், குடும்பஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்து அதிபதி
6, 8, 12களிலே சுவருடைய தொடர்பு இல்லாமல் பகை நீச்சமாக இருப்பதும் இந்த பொருளாதார சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுத்துகிறது. அதே போல ஒருவருடைய ஜாதகத்திலே இந்த 5ஆம் இடத்து அதிபதி 6லே சம்பந்தப்படும் பொழுது புத்திரர்களால் பொருளாதார பிரச்சனை, அவர்களுக்காக வாழ்நாள் முழுவதுமே அவரை படிக்க வைக்கணும், நல்ல வேலைகளை கொண்டு சேர்க்கணும், அந்த மாதிரி இது சம்பந்தமா ஓடக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது தன்னிறைவே இல்லாமல். அடுத்ததாக 7ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்கும் பொழுது வாழ்க்கை துணை வழியாக நிறைய செலவுகளை ஏற்படுத்தி அதற்காக ஓடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல போயிருந்தா அந்த திசை நடைபெறும் பொழுது திருமணத்திற்கு பிறகு நிறைய கடனும், அதே போல பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் சேமிக்க முடியாத சூழ்நிலையும் இந்த 7ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்திலே சம்பந்தப்படும் பொழுது உருவாக்குகிறது. பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே கடன் ஏற்படக்கூடிய காலம் அப்படின்னா 7ஆம் நாட்டு சனியில் ஏற்படும், விரைய சனியில். அப்போதான் நம்ம சுப செலவு செய்ய சொல்றது. அதே போல அஷ்டம சனி காலங்களில் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது பொருளாதார சம்பந்தமான பிரச்சனை. அதே போல ஒருவருடைய ஜாதகத்திலே ராகு அவயோகியாக இருப்பது, ராகு திசை நடைபெறும். ராகு வந்து லக்னத்திற்கு சுபருடைய நட்சத்திரம், இயற்கை சுபருடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது பிரமாதமான யோகத்தை கொடுக்கும். ஆனாலும் லக்ன அசுபர் இயற்கை அசுபராக இருந்து அந்தருடைய நட்சத்திரத்திலே இருந்து ராகு திசை நடத்தும் பொழுது சுபருடைய தொடர்பு இல்லாமல் பெருங்கடனையும் ஏற்படுத்தி விடுகிறது. புதன் திசையும் அதே போல சுபருடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது புதன் திசையிலையும் பெருங்கடனை ஏற்படுத்தி விடுகிறது பொது பலனாக. ஆனாலும் இந்த லக்ன சுபருடைய தொடர்பு குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் இவருடைய தொடர்பு இருக்கும்பொழுது நிலைமை மாறும், நல்ல பலன்களையே தரும். ஆனால் இது போன்ற கிரக அமைப்புகள், அதாவது பொருளாதாரம் சம்பந்தமான பெருசாக வளர்ச்சியை கொடுக்க முடியாத இந்த கிரக அமைப்புகள் ஒருவருக்கு இருக்கும் பொழுது அவர்களை தனஸ்தானத்தை எப்படி, அதாவது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை எப்படி வலுப்படுத்த வேண்டும் அப்படி என்றால் 2ஆம் இடத்து அதிபதி போய் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும். உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி போய் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கு அப்படின்னா அந்த நட்சத்திரத்துடைய அதிதேவதை, அந்த நட்சத்திரத்துடைய வடிவம், அந்த நட்சத்திரத்துடைய கலர் இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ வந்து 2ஆம் இடத்து அதிபதி போய் அசுபதி நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு வச்சுங்க. அப்போ அசுபதி நட்சத்திரம் என்ன வடிவம்? குதிரை முகம். அதே போல் கலர் என்னென்னா வெண்மை கலர். அதிதேவதை சரஸ்வதி வழிபாடு, வெண்மை கலரை பயன்படுத்துறது, அதே போல் குதிரை முகம் அந்த சிம்பிளை பயன்படுத்துறது, இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறது. 2ஆம் இடத்துல ஒரு பாவக முனை இருக்கும். ஒருத்தர் மேஷ லக்கணம்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து அசுபதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் வந்து லக்கணம் நிற்கிது அப்படின்னு தான். அப்புறம் பாவக முனை 2ஆம் இடம் எதுனா ரிஷபத்தில் 4வது பாதம் எது? ரோகிணி நட்சத்திரம் வரும். அதான் கார்த்திகை நட்சத்திரத்தில் 3 பாதம், அடுத்தது ரோகிணியில் வரும். அப்போ ரோகிணி நட்சத்திரத்துடைய சிம்பிளை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ண வழிபாடு செய்கிறது. அதே போல் இந்த மாதிரி அந்த ரோகிணி நட்சத்திரம் சம்பந்தமான எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறது. இப்போ பரணி நட்சத்திரம்னா கருப்பு கலரு, முக்கோண வடிவம், இந்த மாதிரி இப்போ குத்தேறு வடிவம் ரோகிணி நட்சத்திரம், இந்த மாதிரியான அதனுடைய வடிவம், கலரு, அதிதேவதையெல்லாம் வழிபட்டு அதை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் செய்யும் பொழுது தனஸ்தானம் வலுவடையும். அதே போல் நம்மளுடைய பொருளாதாரம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நம்மளுடைய நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம், இப்போ திருவோண நட்சத்திரம்னா அவிட்ட நட்சத்திர நாள் வர்ற அன்னைக்கு அது வந்து 2வது நட்சத்திரம் இல்லையா, அந்த ஹோரை அந்த நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு தனம் சம்பந்தமான பொருளாதார சம்பந்தமான முயற்சிகளில் அன்னைக்கு இறங்கும் பொழுது அது பொருளாதாரத்தை வளர்ச்சிக்கு உதவும், பொருளாதாரத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஆக ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் வருகின்ற நாள் நமக்கு தனதாரை. அந்த தனதாரையில் இப்போ அவிட்ட நட்சத்திரம்னா அது எல்லாமே கரெக்டாக, அந்த செவ்வாயோட நட்சத்திரம் எல்லாமே நமக்கு ஃபேவரட்டான நட்சத்திரமாக தான் இருக்கும். அவிட்ட நட்சத்திரம், மிருகசிரீஷம் சேர்த்து, அதே போல் சித்திர நட்சத்திரம். அப்போ அதே போல் 2ஆம் இடத்து நமக்கு 2வது நட்சத்திரம் எது வருதோ அந்த லைனில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்துடைய ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரம் இல்லையா, அந்த நட்சத்திரம் எல்லாமே நமக்கு ஃபேவரட்டாக இருக்கும். அதிலும் குறிப்பாக நம்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் வர்ற நாள் இன்னைக்கு பொருளாதார சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கும் பொழுது அது பூரண வெற்றி கொடுத்து நமக்கு பொருளாதார பிரச்சனைகளை ஓரளவுக்கு நல்ல நிலைமை, தன்னிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக 2ஆம் இடத்து அதிபதி நின்ற நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணணும். அதே போல் 2ஆம் இட பாவக முனையை வலுப்படுத்தணும். நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2ஆம் நட்சத்திரத்தை அதனுடைய சிம்பிளை நம்ம அதிகமாக பாவிட்ட நட்சத்திரத்துனா என்ன,
சிங்கம், மிருகத்தில் சிங்கம் இல்லையா? அப்போ சிங்கம் போன்ற அந்த உருவத்தெல்லாம் வழிபாடு செய்கிறது, அவிட்ட நட்சத்திரம், அஷ்ட வசுக்களை வழிபாடு செய்கிறது. இந்த மாதிரி அந்த நட்சத்திரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அது செய்யும் பொழுது பொருளாதார சம்பந்தமான, ஏன்னா இயற்கையிலேயே நமக்கு பொருளாதார சம்பந்தமான பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு தான் இருக்குது, தசாபுத்தி தான் இருக்குன்னா, இது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது ஓரளவுக்கு கட்டுக்குள் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.